ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் சேசிங் பீப்புள், ஸ்டார்ட் சேசிங் யுவர் பீஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு வாழ்ந்த லைஃப் தான் ரொம்ப கஷ்டம். பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, பீப்புளை கிடையாது அப்படின்ற ஒரு சின்ன கோட். ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். யாரெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கலீக்ஸ் எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைப்போம். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டியில் என்னென்னா, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எல்லாருக்கிட்டையும் நம்மளால் நல்ல பேர் வாங்கவே முடியாது. உங்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ தானே போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன், நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம அப்படி தான் யோசிப்பாங்க. அவங்களுக்காக உங்கள் ஹாப்பினஸ்ஸை என்றைக்கும் லூஸ் பண்ணவே கூடாது. பீஸ் ஆஃப் மைண்டு தான் நம்மளோட பிக்கெஸ்ட் சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் நோ சொல்ல கற்றுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, நோன்னு சொல்லி பாருங்களேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்கள் கிட்ட கூட வரமாட்டாங்க. டாக்ஸிக் பீப்புளாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்கள நீங்கள் கண்டிப்பாக வேல்யூ பண்ணி தான் ஆகணும். லைஃப் ரொம்ப ஷார்ட். பீஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு டெசிஷன் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்தோம் அப்படின்னா அந்த டெசிஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம லைஃப்பில் பீஸ் கொடுக்கும். இப்போது இந்த டாபிக், அதாவது ஸ்டாப் சேசிங் பீப்புள், ஸ்டார்ட் சூஸிங் பீஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம நிறையா பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் இருக்கட்டும், நம்மளோட கரியரில் இருக்கட்டும், நிறையா இடத்துல நம்ம பீஸை சூஸ் பண்ணி போவோம். இப்போ பீப்புள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு தேவைப்படுறவங்க இனி ஒரு 5 இயர்ஸ் கழித்து அவங்க நம்மளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மளை தேடி வந்திருப்பாங்க, நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அது ஒர்த்லெஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒர்த்தே இருக்காது 5 இயர்ஸ் கழித்து நம்ம பார்த்தோன்னா. நம்ம சக்ஸஸ் ஆகும். நம்ம லைஃப்பில் எவ்வளவோ நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்போம். அதெல்லாம் நம்மளோட சக்ஸஸ். அதை பார்த்து கூட பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தால் நம்மளோட சக்ஸஸை நம்ம அட்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அடுத்து வர்றது சைலன்ஸ். சைலன்ஸ் தான் நம்மளோட ஒரு சூப்பர் பவர். எல்லா விஷயமான சண்டைகளாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோம். அதாவது நம்ம மேலே தப்பு இருக்கக்கூடாது. நம்ம மேலே தப்பே இல்லை அப்படின்ற இடத்துல நம்ம கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக வாயே திறக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆன்சர் உண்டு. யாருக்கிட்டேயும் போயிட்டு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெக் பண்ணக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபேமிலியே இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை என்றைக்குமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இமோஷ்னல் பிட்ரேயல் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஹார்ட் பிரேக்ஸ், ஹீலிங்ஸ், இது எல்லாமே நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் திங் நம்ம பீஸ்ஃபுல்னஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது ஒன்று கம்பேரிசன். நம்ம லைஃப்பை யாரோட லைஃப் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இவ்வளோ தான் கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணுமே தவிர, அவங்கக்கிட்ட அது இருக்குது, அவங்கக்கிட்ட அது இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே யாரையும் பார்த்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதை விட முக்கியமானது என்ன, நம்மளோட பிக்கெஸ்ட் எனிமி என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங் கண்டிப்பாக உங்கள் ஹாப்பினஸை உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நடக்கட்டும் அப்படின்ற ஒரு ஃப்ளோவில் நம்ம போயிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நினச்சி நம்ம ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அன்னியோட சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பாக இழந்துருவோம். அதுக்கப்புறமா இன்னொரு நாள் அதை ரெக்ரெட் பண்ணி நம்ம கண்டிப்பாக யோசிப்போம். ஐயோ, அன்றைக்கி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அதை நினச்சி நம்ம டேவை வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம டே ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் நம்ம பாஸ்ட் நினச்சி நம்ம ரெக்ரெட் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு பெயின், நம்மளுக்கு சடனாக ஒரு பெயின் வந்துருச்சு, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு லெசன் தான் கற்றுக்கணுமே தவிர, அது ஏன் எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் நடந்துச்சு, ஏன் எல்லாருக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளவே வருத்திக்கக்கூடாது. எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நாட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ் டு யூ, த பெயின் தட் சேஞ்ச்ட் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு,
நம்மளுக்கு என்ன குட்டி குட்டி சந்தோஷம் தரும் அதை பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு சின்ன வாக் போக பிடிக்கும், இல்லை ஈவினிங் டைம்ஸில் பார்க் போகிறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், மியூசிக் கேட்குறேன், புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்மளோட ஹாப்பினஸ்ஸை நம்ம தான் தேடிக்கணும். அடுத்தவங்க கிட்டேருந்து கேட்டால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்காது. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.